அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் எங்கே இப்போ இருக்கிறோம் அப்படின்னா, மக்கால இருக்கிற இப்ராஹிம் கலீல் ரோட் அப்படிங்கிற தெருவில் தான் இருக்கோம். இந்த ஏரியாவை நான் எதுக்காக காமிக்கிறேன் அப்படின்னா, உண்மையிலே இந்த ஏரியா வந்து உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தூங்கா நகரன்னே சொல்லலாம். ஏன்னா மக்காவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவுமே இப்படி தான் இருக்கும். யாருமே எந்த டயத்தில் வந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கு காலையில் எப்படி இருக்கோ அதே மாரி தான் இரவுலையும் இருக்கும். இரவு எப்படி இருக்கோ அப்படி தான் காலையிலே இருக்கும். எப்பவும் மக்கள் வந்து உம்ராக்கு இறங்கி வந்து கொண்டே தான் இருப்பாங்க. அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இரவுடைய நேரம் கூட உங்களுக்கு காலை மாரி தான் தெரியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து இந்த பூமியில் அருள் புரிஞ்சிருக்கிறான். மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவாங்க. இரவு வந்து இது 11 மணி 12 மணிக்கு நம்ம எடுத்த வீடியோ இது. பாருங்கள், மக்கள் வந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. எப்பவும் போல இது மக்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக தான் இருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக நிறைய கடைங்க இருக்கும். இது ஒரு பெரிய சோதனைன்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய பஜார் இருக்கும், நிறைய கடை வீதிகள் இருக்கும், நிறைய ஃபேன்சி பொருள்கள்லாம் விற்கும். நாம் உம்ராவுக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 நாள் நல்ல உறுதியோடு இருந்து இபாதத் செஞ்சுட்டு அப்புறம் இருக்கக்கூடிய 3வது நாள் 4வது நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய பார்வைகள் வந்து கடை வீதிக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற பொருளுக்கும் போகிறத பார்க்குறோம். இது மனுஷனுடைய இயல்பு தான். ஆனால் நார்மலாக நம்ம அப்படி பண்ணுறது தவறு இல்லையே தவிர ஒரு 2 நாள் ஒரு நாள் அதை பார்க்குறோம், ஆசைப்படுறது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஒரு 10 நாளுமே நம்ம அதில் போயிட்டு நம்மளுடைய நேரத்தை கழித்து நம்மளுடைய அமல்களை எல்லாம் தொலைச்சிட்டு வந்து இங்கே நிற்கக்கூடிய ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம். அது மிகப்பெரிய ஒரு தவறு. சைத்தான் வந்து இங்கே நம்மளை நஷ்டவாளி ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறான். அப்போது இந்த மாதிரி கடை வீதிகள் இருக்கும். ஆல்ரெடி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க, கடை வீதிகள் வந்து சைத்தான் விரும்பக்கூடிய இடம், அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பள்ளிவாசல் தான் அல்லாஹ் விரும்பக்கூடிய இடம்னு. அப்போ காபத்துல்லாவுக்கு வந்திருக்கக்கூடிய நாம காபத்துல்லா போகிற வழியிலெல்லாம் இந்த மாதிரி கடை இருந்தாலும் மனுஷங்கிற அடிப்படையில் சில பொருள்கள் மேலே ஆசை போக தான் செய்யும். அந்த ஆசையை அடக்கி கொண்டு நம்ம அந்த சோதனையை பொறுத்து நம்ம காபத்துல்லா கிட்டே போய் அமல்கள் செஞ்சுட்டு வரதான் நல்லது. அதே மாதிரி இப்போ போகக்கூடிய அந்த ஏரியாவை தான் நம்ம காட்டுறோம் உங்களுக்கு. பாருங்கள், இந்த பில்டிங் வந்து ஹில்டன் பில்டிங். இது வந்து காபத்துல்லா பக்கத்தில் இருக்குது. இங்கேயும் ஹாஜிங்க தங்குவாங்க. இங்கே தங்கணும் அப்படின்னா பேக்கேஜோட ரேட் வந்து ரொம்ப அதிகம். அது வந்து 1,40,000 1,38,000 இப்படி வரும். காபத்துல்லா கிட்ட இறங்கினா காபத்துல்லா தான். இப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் தான் ஹரம் இருக்கும். இரவுடைய நேரத்தில் வந்து உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு மக்கள் நடந்து போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. இப்படி தான் காபத்துல்லாவுடைய அந்த பாதைகள் போகக்கூடிய இடமெல்லாம் நைட்டில் இருக்கும் உங்களுக்கு. இப்படியே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷத்தில் நமக்கு காபத்துல்லா கிட்ட போயிடலாம். அதாவது நம்ம அப்படியே நைட்டில் போனோம்னா ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. குளிரும் கொஞ்சம் இருக்கிறதுனால மக்கள் வந்து அந்தளவுக்கு வெளியில் வரல. ஸோ நல்ல ஒரு கிளைமேட்டாக நல்ல ஒரு அமல்கள் செய்கிறதுக்கு தோதுவான ஒரு நேரமாகவும் இது இருக்கும். நைட்டில் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஈஸியாக போயிட்டு வந்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்தையும் நீங்கள் காலையிலையோ அல்லது மதியமோ அல்லது ஈவினிங் டயத்துலையோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரியான கூட்டமாக இருக்கும். அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா காபத்துல்லாவுடைய இந்த ஹரமுடைய மனோராக்கள் தெரியும். இதான் என்ட்ரன்ஸ் பகுதி பாருங்கள். இது பக்கத்தில் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் அந்த என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வெளியில் இருக்கும். ஹில்டன் பக்கம் அதே மாதிரி இந்த ஹில்டன் பில்டிங் கீழேலாம் பார்த்திங்கன்னா ரோலக்ஸ் ஷோரூமு அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ஷோரூம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவும் சோதனைனே சொல்லலாம். ஏன்னா அப்படியே டைரெக்டாக ஹரமுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும். நிறைய ஷோரூமு நிறைய ஷாப்பிங் மால் எல்லாமே இருக்கும். நம்ம கட்டுப்படுத்திக்கிட்டு அமல்கள் செய்கிறது தான் இருக்குது. நான் எதுக்காக இதெல்லாம் காட்டுறேன் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவோ போகிறதுக்காகவோ இல்லை. மனுஷங்கிற அடிப்படையில் வந்தீங்கன்னா 4 இடத்த பார்ப்பீங்க ஆசைக்காக, ஒரு வெளிநாடு வந்திருக்குமேங்கிற அடிப்படையில். ஆனால் அதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு அதிகமாக அமல்கள் செய்கிறதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கணும். இதுதான் கிளாக் டவரு. இதை பாருங்கண்ணா, இங்கேயும் ஹாஜிங்க தங்குவாங்க. இந்த ஹில்டன்லேயும் ஹாஜிங்க தங்குவாங்க. இது எல்லாமே ஹோட்டல்ஸ் தான், தங்கக்கூடிய விடுதிகள் தான். இது எல்லாமே இங்கே தான் எல்லாமே தங்கிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப கிட்ட இதெல்லாம் விஐபிஸ் பேக்கேஜ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இங்கே தங்க வைப்பாங்க. இது தாரு தௌஹீதுன்னு சொல்கிறது. இது எல்லாமே ஹரமுக்கு வெளியில் அப்படியே இருக்குது. நம்ம நைட்டில் போகும்போது இந்த ஹரமுடைய வெளிப்பகுதியை வந்து அங்கே உள்ள வேலையாட்கள் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்குறோம். பாருங்கள் எவ்வளோ அழகான காட்சி அதுன்னு சொல்லிட்டு. அப்படியே நம்ம உள்ளே போய்ட்டு அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ரைட் சைடில் வந்து கோல்டு கடை, இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற கடை, அந்த மாதிரி ரோட்டில் வந்து ஸ்ட்ரீட்டில் போட்டு வைக்கிற கடை 10 ரியால் 5 ரியால் இப்படிலாமே போட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையுமே நான் வந்து வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். முடிஞ்ச அளவுக்கு நாம் வந்து இதெல்லாம் தவிர்த்துக்கிட்டு ஹரமுக்கு போயிட்டு ரெகுலராக நம்ம 5 வக்தும் தொழுதுட்டு வர மாதிரி இருக்கணும். இது எல்லாமே லோக்கல் ஹோட்டல்ஸ், அதாவது இப்ராஹிம் கலீல் ரோட்டில் இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ். அந்த ஹோட்டல் வாசலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைங்க, இதெல்லாம் முசல்லா அந்த மாதிரி கடைங்க இருக்கும். இப்படி தான் வந்து இப்ராஹிம் கலீல் இரவு நேரம் மக்காவுடைய இரவு நேரங்கள் இருக்கும். எப்போவுமே வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்துக்கிட்டு உம்ராவுக்கு ஒரு குரூப் வரும், உம்ராவை செஞ்சுட்டு ஒரு குரூப் வெளியில் வருவாங்க. இப்படி 24 ஹவர்ஸுமே உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னா உலகத்திலேயே இந்த மக்கான்னு தான் சொல்லலாம். உண்மையான தூங்கா நகரம் இது தான். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.